அப்பா மூக்கையா, என்ன 2 நாளா உன்னை ஊருக்குள்ள பார்க்கவே முடியல. அண்ணே, பக்கத்து ஊரில் எங்கள் மாமியார் இறந்து போயிட்டாங்க. அதுக்காக பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியிருந்தது. டீ கடைக்காரர் மூக்கையனிடம், மூக்கையா வந்துட்டியா? நான் ஒன்றை தான் 2 நாளாக தேடிட்டு இருந்தேன். அதற்கு மூக்கையன், என்னன்னே சொல்கிறீங்க? என்ன எதுக்காக தேடிட்டு இருந்தீங்க? டீ கடைக்காரர், 2 நாளைக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் இருந்து ஒரு தம்பி நம்ம ஊருக்கு வந்தார். அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அப்பாவுக்கு நம்ம ஊரில் தோப்பு இருக்கிறதாகவும் அந்த தோப்பை இந்த தம்பியை வித்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறது என்னமோ ஒரு தோப்பு தானே. அதையும் போன வாரம்தான் பக்கத்து ஊருக்காரங்க வந்து கிரயம் பண்ணிட்டு போனாங்க. உடனே மூக்கையன், ஆமாண்ணே, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். போன வாரம் தானே பக்கத்து ஊருக்காரங்க வந்து கிரயம் பண்ணாங்க. அட ஆமாம் மூக்கையா, அந்த தம்பி விவரம் தெரிஞ்ச உடனே கிளம்புறதா தான் என்கிட்ட சொன்னுச்சு. நான் தான் நம்ம ஊரில் இரவு நேரத்தில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஏதாவது பிரச்சனை ஆகிடும், 2 நாள் இங்கே இருந்துட்டு போங்க, பஸ் வேற நம்ம ஊருக்கு இல்லை இல்லையா, அதனால தான். வேற என்ன பண்ணுறது, என் வீட்டில் தான் 2 நாள் அவரை இருக்க வச்சேன். ஆனால் எனக்கு அந்த தம்பியை பார்க்குற நேரமெல்லாம் ரொம்ப பாவமாக இருக்குது மூக்கையா. சோறு தண்ணின்னு எதுவுமே உள்ளே இறங்கலை. நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருந்துச்சு. நானும் எத்தனையோ முறை கேட்டு பார்த்துட்டேன், பதிலே சொல்ல மாட்டேங்குது. எனக்கு அந்த தம்பி அழுகிற போதெல்லாம் பாவமாக இருக்கு. உடனே மூக்கையன், என்னன்னே சொல்கிறீங்க? யாருன்னே அந்த தம்பி? நான் வேணும்னா இப்போவே அவரை பக்கத்து ஊர்லனா போய் விட்டுட்டு வர்றேன். அந்த தம்பியை கூப்பிடுங்கண்ணே, வர சொல்லுங்க. டீ கடைக்காரர் மூக்கையனிடம், இரு மூக்கையா, நான் அந்த தம்பியை அழைச்சிட்டு வரேன். ரவியை பார்த்த மூக்கையன், தம்பி, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கிறேன், ஆனால் எங்கேன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதற்கு ரவி, நான் பக்கத்து ஊரில் பேங்க்கில் வேலை பார்க்குறேன், அங்கே நீங்கள் வரும்போது என்ன பார்த்துருக்கலாம். உடனே மூக்கையன், நானும் எங்கள் அத்தையும் உங்கள் பேங்க்குக்கு வந்திருக்கோம். எங்கள் அத்தை உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க தம்பி. வயசானவங்க யாரையும் க்யூவில் நீங்கள் நிற்க விட மாட்டீங்களாமே. யாருக்காவது ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியலனா கூட நீங்களே உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஃபில் பண்ணி கொடுப்பீங்களாமே. உங்களை பற்றி அத்தை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க தம்பி. அதற்கு ரவி, ஓ அப்படியா, ரொம்ப நன்றிங்க. நான் இப்போவே அவசரமாக கொஞ்சம் ஊருக்கு கிளம்பணும், என்ன கொஞ்சம் பக்கத்து ஊரில் விட்டுற முடியுமானே? உடனே மூக்கையன், சரி தம்பி, வாங்க போகலாம். ரவி டீ கடைக்காரரிடம், ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. முன்ன பின்ன தெரியாத என்ன உங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுத்து 2 நாள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதற்கு டீ கடைக்காரர், தம்பி பரவாயில்ல, நீங்கள் நல்லபடியாக உங்கள் ஊருக்கு போங்க. ரவி டீ கடைக்காரரிடம் இருந்து விடை பெற்றான். போகும் வழியில் மூக்கையன் ரவியிடம், தம்பி, இவ்வளவு அவசரமாக ஊருக்கு போகிற அளவுக்கு என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? ரவி பதில் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தான். மூக்கையன் மீண்டும், தம்பி, போகிற வழியில் கலப்பு தெரியாமல் இருக்கணும் இல்லையா, அதனால தான் கேட்குறேன். உங்கள் பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அதற்கு ரவி உடனே, அதெல்லாம் எதுக்கியா கேட்டுக்கிட்டு, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. மூக்கையன் மீண்டும் ரவியிடம், தம்பி, நீங்கள் பக்கத்து ஊருன்னு சொல்கிறீங்க, பக்கத்து ஊரில் முத்தையா என்கிற ஒரு பண்ணையார் இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா தம்பி? ரவி உடனே, எனக்கு தெரியுங்க தம்பி, அந்த பண்ணையார் பண்ண வேலை உங்களுக்கு தெரியுமா? அவர் பொண்ணு யாரோ ஒரு வேற்று ஜாதிக்கார பையனை காதலிக்கிறாளாம். இதை பிடிக்காத அந்த பண்ணையார் தன்னோட பொண்ணை அவர்கிட்ட வேலை செய்கிற ரங்கன் என்கிற ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரங்கன் ரொம்ப மோசமான ஆள். 2 வாரத்துக்கு முன்னாடி கூட என் மச்சினிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டான். என் மச்சினிச்சி பஞ்சாயத்தில் அவன் மேலே பிராது கொடுத்துருக்கா. இது எல்லா விஷயமும் முத்தையாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
தெரிந்திருந்தே தன்னோட பொண்ணை ரங்கனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறாரு தம்பி. அவன் ரொம்ப மோசமான ஆள். 24 மணி நேரமும் சாராய கடையில் தான் இருப்பான். பத்தாததுக்கு அவனுக்கு இப்போது 55 வயசு. பொண்ணுங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பான் தம்பி. இவனோட குணநலம் தெரிஞ்சுதான் அந்த ஊரில் யாருமே இவனுக்கு பொண்ணு கொடுக்கல. ஆனால் எல்லா விவரமும் தெரிஞ்ச பண்ணையார் வேற்று ஜாதிக்கார பையனுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக ரங்கனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. பாருங்க தம்பி, இப்படியும் மனுஷங்க இருக்கிறதுனால தான் பூமியில் மழையே பெய்ய மாட்டேங்குது. மூக்கையன் பேசியதை கேட்டு அதிர்ந்து போன ரவி, அண்ணே என்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, பக்கத்து ஊர் பண்ணையார் முத்தையா வீட்டில் தான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது. உடனே ரவி தலையில் அடித்து கொண்டு அழத் தொடங்கினான். ரவி அழுவதை பார்த்த மூக்கையன் வண்டியை நிறுத்திவிட்டு, தம்பி என்ன ஆச்சு? ஏன் அழறீங்க? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? எதா இருந்தாலும் சொல்லுங்க தம்பி. ரவி உடனே, ஐயா நீங்கள் சொல்லிட்டு இருந்த முத்தையா வேற யாரும் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அப்பா தான். அதற்கு மூக்கையன், என்ன தம்பி சொல்கிறீங்க? ஆமாங்க, நான் அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை பையன். அவர் வீட்டில் முறைப்படி அவர் பொண்ணு கேட்டு போயிருந்தேன். அவர் தான் இங்கே தோப்பு இருக்கிறதா சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சார். இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் அவர் சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரிய வந்தது. அவர் பொண்ணு ரதி ரொம்ப நல்லவன். என்னை எத்தனையோ முறை தடுத்து பார்த்தா. ஆனால் வேற வழி இல்லாமல் தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். ரதி அப்பவே சந்தேகப்பட்டா. அவள் சந்தேகம் பழிச்சிருச்சு. உடனே மூக்கையன், தம்பி கவலைப்படாதீங்க, நாம் விடியறதுக்குள்ள ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். அங்கே போய் மற்றதை பேசிக்கலாம் தம்பி. மூக்கையன் வண்டியை வேகமாக ஓட்டத் தொடங்கினான். மறுநாள் காலை, தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஊருக்குள்ளே போயிடுவோம். அதற்கு ரவி, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? என்ன கொஞ்ச நேரம்தான்ப்பா, அதுக்குள்ளே நம்ம ஊருக்கு போயிடலாம். ஊருக்குள் செல்லும் வழியில் முத்தையா அடியாட்களை நிறுத்தி வைத்திருந்தான். மூக்கையன் ரவியிடம், தம்பி நாம் ஊருக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ளே அடியாட்கள் எல்லாம் நிற்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் இங்கே இறங்கிக்கிறீங்களா? உடனே ரவி, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி அண்ணே, நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உடனே மூக்கையன், என்ன தம்பி, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, சொல்லுங்கண்ணே. இல்லைப்பா, ஊருக்கு வெளியே இத்தனை அடியாட்கள் இருக்கும்போது உங்களால் எப்படி இந்த ஊருக்குள்ளே நுழைய முடியும்? நீங்கள் இதே முகபாவத்தோடு உள்ள கண்டிப்பாக நுழைய முடியாது. நீங்கள் வேற ஏதாவது மாறு வேடத்தில் தான் வீட்டுக்குள்ளே போய் ஆகணும். எனக்கு அந்த பண்ணையார் முத்தையாவை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப மோசமான ஆள், ஜாதி வெறி பிடித்தவர். உங்களை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தம்பி. ஏதோ என் மனசில் பட்டது. சரி தம்பி, நான் கிளம்புறேன். மூக்கையன் சொன்ன மாதிரியே ரவி மாறு வேடத்தில் ஊருக்குள் நுழைந்தான். ரவி செல்லும் வழியில் ஊர்க்காரர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தனர். அதில் ஒருவர், பாத்தியா, பொண்ணை வேற ஜாதிக்கார பயலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையனை வத்தலை குண்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு இந்த பக்கம் இவர் பொண்ணுக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணார். அதுவும் ஒரு நல்ல பையனாக பார்த்தாவது கல்யாணம் பண்ணி வச்சாரா? ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ரங்கனை பற்றி அவ்வளவு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தே ரங்கனுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போது என்ன ஆச்சு? அதோட விளைவு தான் இது எல்லாமே. ஆமாப்பா, நீ சொல்லுறதும் சரிதான். பண்ணையாருக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, கொஞ்சம் பார்த்து பண்ண வேணா? ஊர்க்காரர்கள் பேசிக்கொள்வதை கேட்ட ரவி அழுகையும் கனத்த இதயத்துடனும் ரதியின் வீட்டின் முன்பு. ரவி அங்கே ரதிக்கு வளையல்கள் உடைக்கப்பட்டு குங்குமம் அளிக்கப்பட்டு ரதிக்கு சடங்குகள் செய்யப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்த ரவிக்கு தன்மேல் இடி விழுந்தது போல் இருந்தது. மனம் நொறுங்கிய ரவி கால்களில் பலம் இழந்து மண்ணில் விழுந்தான். ரவியை கண்ட மரகதம், ஐயோ தம்பி, உங்களுக்கு என்ன ஆச்சு? யாராவது வந்து இந்த தம்பியை கொஞ்சம் தூக்குங்களேன். ரதி இங்கே பாரு, ரதி இங்கே பாரு, ஓ ரவி வந்திருக்காரு. கருங்கல்லில் செய்து வைத்த சிலை போன்று
என்ன பேசுவது என்றே தெரியாமல் உறைந்து போய் நின்றாள் ரதி. ரங்கனுக்கு என்ன நடந்தது? ரதியும் ரவியும் இணைவார்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.